الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்தம் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நிறைவாக பொங்கி பொழியட்டுமாகுக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றார், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆனால் ஆடம்பரம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக ஆடம்பரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் எப்படியும் வாழலாம் என்று அல்லாஹும் ரசூலும் வழிகாட்டவில்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம், ஆனால் அதில் வீண் செலவு இருக்கக்கூடாது. இன்றைக்கு உலகத்திலே வீண் செலவு செய்வதிலே முஸ்லிம்கள் முதலிடத்தில் இருப்பதாக சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் வீண் செலவுகளோடு ஆடம்பரத்தோடு நிக்காஹுடைய காரியத்தை நடத்துகிறார்கள். அதுபோன்று தங்கள் வாழ்வதற்காக வேண்டி வசிப்பிடங்களை, இல்லங்களை ஆடம்பரமாக கட்டுகிறார்கள் என்று அந்த ஆய்விலே சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆடம்பரம் செய்ய வேண்டாம், ஆடம்பரம் செய்வதை நான் பிரியப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு இடத்திலே இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் செலவு செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். ரம்யானவர்களே, அரபியிலே இஸ்ராஃப் என்று ஒன்று இருக்கிறது, தபதீர் என்று ஒன்று இருக்கிறது. இஸ்ராஃப் என்று சொன்னால் தேவையில்லாமல் செலவழிப்பது, தேவையில்லாமல் செலவழிப்பது, தேவைக்கு செலவழித்து அதில் கூடுதலாகவும் செலவழிப்பது, அதற்கு பெயர் தான் இஸ்ராஃப். தபதீர் என்று சொன்னால் தேவையே இல்லாமல் வீண் செலவு செய்வது, இதற்கு பெயர் தான் தபதீர். இந்த இரண்டையும் நம்முடைய மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலீஃபா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார்கள். அந்த விருந்து ரொம்ப தடபுடலா இருக்கு, நிறைய உணவு பண்டங்களை வைத்திருக்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த தடபுடலான விருந்தை பார்த்துவிட்டு அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இன்கான மின் பைத்தில் மால் ஃபஅன்த சாரிக், இன்கான மின் மாலி அபீக் ஃபஅன்த முஸ்ரிப். இந்த பொருட்கள் எல்லாம், இந்த உணவுகள் எல்லாம் பைத்துல் மாலுடைய பொது நிதியிலிருந்து ஆகியிருந்தால் நீ ஒரு திருடனாக இருக்கின்றாய். உன்னுடைய தந்தையின் சொத்திலிருந்து இவைகளெல்லாம் நீ வாங்கியிருந்தால் நீ வீண் விரயம் செய்யக்கூடியவராக இருக்கிறாய் என்று அழகான உபதேசத்தை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி காட்டினார். ஆக போதுமான அளவுக்கு நாம் செலவழிக்கலாம், ஆனால் அதை விட அதிகமாக செலவழிப்பது அது இஸ்ராஃபாக, வீண் விரயமாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நமது ஊரிலே நிறைய பள்ளிவாசல்கள் கட்டி இருக்கிறாங்க, ஆனால் தொழுவதற்கு தான் ஆள் இல்லை. ஆனால் கபர்ஸ்தானை பார்த்தா 10 பள்ளிவாசலுக்கு ஒரு கபர்ஸ்தான் வச்சிருப்பாங்க. கபர்ஸ்தானத்தை சிக்கனமாக வைத்திருப்பார்கள். ஒரு கபருக்கு மேலே இன்னொரு கபரை அடக்கம் செய்வார்கள். ஆனால் தொழுவதற்கு பள்ளிவாசல்கள் நிறைய விரிவாக வைத்திருக்கிறார்கள், விசாலமாக வைத்திருக்கிறார்கள். தொழுகையாளிகள் தான் அங்கே இல்லை. எதிர்காலத்திலே கபர்ஸ்தானை நாம் அதிகப்படுத்தி மலேசியாவில் இருப்பதை போன்று ஒரு கபரில் ஒருத்தர் தான், இன்னொருத்தரை அடக்கம் செய்யக்கூடாது. அந்த ரீதியிலே நமது ஊரிலையும் கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாமல் நமது ஊர்ல ஒரே கபர்ஸ்தான்ல 10 மஹல்லாக்காரங்க அடக்கம் செய்யறாங்க. ஒருத்தர் அடக்கம் செஞ்ச பின்னாடி ஒரு வருஷம் ஆன பின்னாடி அவரை தோன்றுனா அங்கே எலும்புகளும் அவருடைய அந்த உருவங்களும் அப்படியே இருக்கின்றன.
மூடிவிட்டு இன்னொரு கபரை தோண்டி என்ன செய்கிறார்கள், அடக்கம் செய்கிறார்கள். ஆக பள்ளிவாசல் நிறைய வந்து விட்டது. ஆனால் கபர்ஸ்தான்களுக்கு தான் பற்றாக்குறை. சென்னை போன்ற நகரங்களிலே கபர்ஸ்தானுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது. ஆக இஸ்ராப், பள்ளிவாசல் கட்டுவதில் இன்னைக்கு நிறைய இஸ்ராப், வீண் விரயம் செய்கிறார்கள். ஆனால் கபர்ஸ்தானத்தை உருவாக்குவதிலே இன்றைக்கு கவனக்குறைவாக இருக்கிறார்கள். நமது ஊரிலே சீதக்காதி மரக்காயர் என்று ஒரு பெரிய கொடைவள்ளல் கீழக்கரையிலே வாழ்ந்திருக்கிறார். சீதக்காதி மரக்காயர் அவரிடத்திலே பள்ளி கட்டுவதற்காக வசூலுக்கு செல்கிறார்கள். மஸ்ஜிது கட்டுவதற்காக வசூலுக்கு போறாங்க. அங்க அவருடைய பணியாளர், அவருடைய ஹாதி விளக்கை ஏற்றுவதற்காக சிக்குமுக்கு கல்லை வச்சு அந்த விளக்கை ஏற்றுறார். அவரிடத்திலே பள்ளிவாசல் வசூல் என்று சொல்கிறார்கள். அவர் 1000 ரூபாய் எழுதுறார். பிறகு என்ன செய்கிறார், கொஞ்ச நேரத்தில் அதை 10,000 ஆக்கிட்டார். வந்தவர்களுக்கு ஒரே சந்தேகம், இவர் விளக்கை எறிவதற்கு சிக்குமுக்கு கல்லை வச்சு என்ன செய்கிறார், விளக்கை எரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் பள்ளிவாசல் என்று சொன்னவுடன் தாராளமாக கொடுக்கிறாரே, தாராளமாக பள்ளிக்கு உதவி செய்கிறாரே என்று சந்தேகம் வந்து விட்டது. அவரிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொல்லி காட்டினார், நான் இவ்வளவு சிக்கனமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பள்ளிவாசலுக்கு பொது காரியங்களுக்கு தாராளமாக உதவ முடிகிறது என்று அவர் சொல்லி காட்டினார். இன்றைக்கும் அவருடைய புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி மரக்காயர் என்று. ஆக இன்றைக்கும் அவருடைய சொத்திலே நிறைய பேர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த வீண் செலவு செய்வதிலே பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். தேவையில்லாமல் புடவைகளை வாங்குகிறார்கள், பீரோவில் அடுக்கி வைக்கிறார்கள். தேவையில்லாமல் அனாச்சாரமான பொருட்களை, அலங்காரமான பொருட்களை வாங்கி வைக்கிறார்கள். ஆக இதெல்லாம் வீண் விரயம் என்று நம்முடைய மார்க்கம் தடுத்திருக்கிறது. தண்ணீரை கூட சிக்கனமாக செலவழிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆற்று ஓரமாக வருகிறார்கள். தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஆற்றிலே ஒளி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓடக்கூடிய தண்ணீரை ஒளி செய்கிறாங்க. அப்படி ஒளி செய்யும் போது உறுப்புகளை 3 தடவைக்கு அதிகமாக கழுகுறாங்க. ஓடக்கூடிய தண்ணீர் தானே, 3 தடவைக்கு அதிகமாக கழுகின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ஸஅத் லா தஸ்ரிப், ஓ ஸஅதே நீ வீண் விரயம் செய்யாதே. ஒளி செய்கின்றது உறுப்புகளை 3 தடவை தான் கழுவணும், அதுக்கு மேல கழுவுறது வீண் விரயம் என்று சொன்னாங்க. அப்ப ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியிடத்தில் கேட்டாங்க, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, அஃபில் உதுவி ஸரஃபுன், அஃபில் உதுவி ஸரஃபுன் வஅல ஃபீ நஹ்ரின் ஜாரி, நான் ஓடக்கூடிய ஒரு ஆறிலே ஒளி செய்கிறேன், அப்படி ஒளி செய்தாலும் வீண் விரயமா என்று கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஓடக்கூடிய ஆற்றிலே நீ ஒளி செய்தாலும் அளவோடு தான் செய்ய வேண்டும். 3 தடவைக்கு அதிகமாக செய்தால் அதுவும் வீண் விரயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். ஆக எந்த விதத்திலையும் வீண் விரயத்தை நம்முடைய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹஸன் இப்னு ஸஹல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லா ഖൈറ ஃபீ ஸரஃபி வலா ஸரஃப ஃபில் ഖൈரி, வீண் விரயத்திலே எந்த நன்மையும் இல்லை, நன்மையிலே எந்த வீண் விரயமும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆக வீண் விரயம் செய்வதால் நமக்கு நன்மைகள் கிடைக்காது, தீமை தான் கிடைக்கும். அதே போன்று நன்மையான காரியத்திலையும் சிக்கனமாக செலவழிக்க வேண்டும், அதிகமாக செலவழிக்க கூடாது என்று ஹஸன் இப்னு சுஹைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். இன்னைக்கு நிக்காஹுடைய காரியம் சுன்னத்தான காரியம்தான், ஆனால் அதில் எவ்வளவு வீண் விரயங்கள் செய்கிறார்கள். நிக்காஹிலே கலந்து கொள்வது 500 பேர் என்று சொன்னால் 5000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்றாங்க. தெரிந்து கொண்டே வீண் விரயம் செய்கிறார்கள். எத்தனையோ ஏழை எளிய மக்கள் காசு பணம் இல்லாமல் தன்னுடைய நிக்காஹுடைய காரியத்தை நடத்த முடியாமல் கண்விழி பிதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில பணக்காரர்கள் செய்யக்கூடிய வீண் விரயங்கள், அதிலே ஒரு 10 கல்யாணம் முடிச்சிடலாம், ஆனால் அவ்வளவு வீண் விரயம் செய்கிறார்கள். இவ்வளவு வீண் விரயம் செஞ்சு அந்த கல்யாணத்தை முடிக்கிறாங்களே, அந்த மணமக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? விடை தெரியவில்லை. ஆக
சிக்கனமாக சிறப்பாக காரியத்தை நாம் செய்து பழக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மகர் கொடுப்பதிலே கூட சிக்கனத்தை கையாளுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மகருக்கு மாற்றமாக வரதட்சணை என்ற பேரில் ஆடம்பரமாக வரதட்சணையை பொருட்களை மணவீட்டார்கள் மணப்பெண்ணிடத்திலிருந்து மணமகன் இன்றைக்கு வாங்குவதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஆடம்பரமாக இன்றைக்கு திருமணத்தை நம்முடைய சமுதாயம் நடாத்தி கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்திலே எளிய திருமணத்தை தான் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அவர்கள் ஆட்சியாளராக இருந்தார்கள். ஆட்சியாளர்கள் எளிய திருமணத்தை தான் அவர்கள் வற்புறுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள், சுலுசுல்லி தஆமிஹி வ சுலுசுல்லி ஷராபிஹி வ சுலுசுல்லி நம்ஸிஹி. உணவு உண்பதிலே கூட ஆடம்பரம் இருக்கக்கூடாது. மூன்றில் ஒரு பகுதி உணவுக்காக வேண்டி நம்முடைய வயிறை ஒதுக்க வேண்டும். குடிப்பதற்காக வேண்டி மூன்றில் ஒரு பகுதியை வயிறிலே ஒதுக்க வேண்டும். மூச்சு விடுவதற்காக வேண்டி வயிற்றிலே ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு என்ன செய்யறோம்? வயிறு முட்டை சாப்பிட்றோம். சாப்பிட்டு பல நோய்களுக்கு நாம் ஆளாகி வருகின்றோம். வயிறு முட்டை சாப்பிடுவது மார்க்கம் அல்ல. வயிறிலே கொஞ்சம் இடம் இருக்கும்போதே சாப்பாட்டிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். இப்படி சிக்கனமாக சாப்பிட வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் வாழுகின்ற பொழுது வீண் விரயத்தை விட்டுவிட்டு, ஆடம்பரத்தை விட்டுவிட்டு, அனாசியத்தை விட்டுவிட்டு சிக்கனத்தையும் சிறப்பையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.